இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வா துர்கா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. நீங்க எப்ப வந்தீங்க? இங்க என்ன பண்றீங்க? அது மாப்பிள்ளை இப்பதான் வந்தாரு. குந்தவைக்கு நகை வாங்குறதுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. தேங்க்ஸுங்க. இப்பதான் உங்க அம்மா சொல்லி முடிச்சாங்க. இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது உங்க அக்கா கல்யாணம். இதுல என்னோட பாட்டு இருக்க கூடாதான்னு? இருக்கலாங்க. ம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? மினிஸ்டரோட பையன் கொலை கேஸ கமிஷனர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இனிமே அந்த கேஸ நான் தான் விசாரிக்கிறேன். நீங்க 2 பேரும் ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? குந்தவை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மினிஸ்டருக்கும் நமக்கும் ஏற்கனவே பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற அவரோட மகன் கொலை கேஸ விசாரிக்க போறேன்னு சொல்ற. மினிஸ்டர் ஏதாவது பிளான் பண்ணி உன்னை மாட்டி விட்டுருந்தா? இல்லங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கமிஷனர் தான் இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சாரு. அதுல மினிஸ்டருக்கு விருப்பமே இல்ல. கமிஷனர் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவரோட நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த குற்றவாளியை நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்துறேன். அப்படி நிறுத்தல என் பேர் துர்கா இல்ல. சரி துர்கா, ஆல் தி பெஸ்ட். அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன். அம்மா, நானும் கிளம்புறேன். அக்கா பாய். சூர்யா, வாங்க போலாம். பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை எப்படி எடுக்கிறது? சங்கரபாண்டி, இவன் ஒண்ணும் மத்த பாம்பாட்டி மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. ஸ்பெஷலா ஏதாவது வச்சிருக்கிறாரா? சும்மா இவன் எவ்வளவு பெரிய திறமசாலினா இவனுடைய மகுடிக்கு மயங்காத பாம்பே கிடையாது. மத்த பாம்புங்கன்னா ஓகே குருஜி, ஆனா அந்த வைரத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறது சாதாரண நாகம் கிடையாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. தெய்வ சக்தி உள்ள பாம்பை கூட இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சக்தி இவன் கையில இருக்கிற மகுடிக்கு உண்டு. அதனால சிங்கத்தை வச்சு அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணி அதோட பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நன்றி குருஜி. குருஜி, அந்த பாம்பாலதான் என் பார்வையே பறிபோச்சு. இப்ப இந்த ஆளை நம்பி போலாமா? ஏன்னா வைரம் கிடைச்சாதான் எனக்கு பார்வை திரும்ப கிடைக்கும். பாம்பு என் பார்வைய பறிச்ச மாதிரி அந்த ஆளுடைய பார்வையும் பறிச்சிருச்சுன்னா அந்த வைரத்தை எடுக்க முடியாது. ஆயுசு ஃபுல்லா நான் பார்வை இல்லாதவனா அலைஞ்சு திரிய வேண்டியதான் குருஜி. நீ எதுக்கும் கவலைப்படாத சங்கரபாண்டி, அப்படி எதுவுமே நடக்காது. அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது. சும்மா சரிங்க சிஸ்டர். சங்கரபாண்டி, என்ன குருஜி? சிவபெருமானுடைய களத்துல இருக்கிற பாம்பு கூட சிங்கப்படானுடைய மகுடிக்கு மயங்கும். அவ்வளவு சக்தி இவன் கையில இருக்கிற இந்த மகுடிக்கு இருக்கு. சிங்கம், உடனே இவங்க கூட போய் வைரத்துக்கு காவலா இருக்கிற அந்த நாகத்தை ஒரு வழி பண்ணி அந்த வைரத்தை எடுக்க ஏற்பாடு பண்ணு. அப்பதான் நாம எல்லாரும் சேர்ந்து அந்த துர்காவை பழி வாங்க முடியும். அவளை பழி வாங்கினதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க குருஜி. நீங்க சிங்கத்தை அழைச்சிட்டு போங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க போலாம். அழைச்சிட்டு போங்க சிஸ்டர். கண்ணு தெரியாதவன் சிஸ்டர். ஏன் சிஸ்டர், பாம்பு வந்துருச்சா இல்லையா? பேசாத. பாம்பு வந்து மகுடிக்கு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, பாம்பு வந்துருச்சா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. கொஞ்சம் வாய மூடு. அந்த பாம்பு அந்த மகுடிக்கு மயங்கி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியா சிஸ்டர்? அப்ப அந்த பாம்பு டான்ஸ் ஆடி மயங்கி சாஞ்சிரல. அப்புறம் அந்த வைரத்தை எடுத்துலாம்ல சிஸ்டர்? சீக்கிரமா வைரத்தை எடுத்து எனக்கு கண் பார்வையை திருப்பி கொடுங்க சிஸ்டர். கண்டிப்பா அது நடக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ, இவன் ஊதுன மகுடிக்கு புத்துல இருக்கிற ஒரு பாம்பு மட்டும் வெளியில வந்து ஆடல. இந்த காட்டுல இருக்கிற எல்லா பாம்பும் வந்து சுத்து போட்டு படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ சிஸ்டர்,
சிஸ்டர் ஒரு பாம்புக்கே எனக்கு கண்ணு போச்சு. காட்டுல இருக்கிற மொத்த பாம்பு சுத்து போட்டுருச்சுன்னா என்னால இதுக்கு மேல எதையும் பறி கொடுக்க முடியாது சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் வாங்க சீக்கிரமா இந்த இடத்தை காலி பண்ணிடுவோம் சிஸ்டர். பத்திரமா என்ன கூட்டு போங்க சிஸ்டர். வாங்க இரு ஓடிடலாம். இரு இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம். நமக்கு வைரம் வேணும்ல, ஆமா. கொஞ்ச நேரம் இரு. ஐயோ ஐயோ இரு இரு சிஸ்டர் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் இந்த இடத்தை விட்டு ஓடிடலாம். அதெல்லாம் இப்ப போக முடியாது. இரு, புலம்பிட்டே இருக்காத, வாய் மூடு, எதுவும் பேசாத. சிஸ்டர் ஏதாச்சும் ஒரு பாம்பு வந்து என்ன கடிக்க வந்துச்சுன்னா என்ன விட்டுட்டு போயிடாதீங்க சிஸ்டர். என்னையும் கூட்டிட்டு போங்க சிஸ்டர். சரி சரி கூட்டிட்டு போறேன், புலம்பாத. ஐயோ என்னாச்சு சிஸ்டர்? பாம்பு சிங்கத்தை கொத்திருச்சு. போலவா, ஐயோ சக்கரை பண்ணி என்ன வா. தள்ளி விட்டு போறீங்களா ஓடி சிஸ்டர்? வா. இது நியாயமா? ஐயோ என்ன பாட்டி, காப்பாத்துங்க பாட்டி, சிஸ்டர். வந்து தொலை. பாம்பு வா. பாம்பு என்ன காப்பாத்துங்க. என்ன துர்கா, தேவி மோனை எங்க ரெடி ஆயிட்டு இருக்க சொல்றா? சூர்யா பீச்சுக்கு போலான்னு சொன்னாராம். அதுவும் என்னையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிருக்காரு. அதான் தேவிமா பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சூர்யா மாமா மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் காஃபி குடிச்சு கிளம்பி. இந்தா. ஐயோ ஐயோ சாரி துர்கா, சாரி சாரி சாரி. ஐயோ ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். ரொம்ப சாரி துர்கா. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சாரி துர்கா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அங்க ஒரு வாட்ச் இருக்கு. இந்த எவிடன்ஸ் கொலைகாரனோட தான். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். கைலாஷ், அந்த மினிஸ்டர் மகன் இறந்த இடத்துல அங்க எடுத்த போட்டோஸ்லாம் பார்த்தேன். சம்பவ இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் லிஸ்டையும் நான் பார்த்தேன். போட்டோல இருக்கிற ஒண்ணு இதுல மிஸ் ஆகுதே. என்ன சொல்றீங்க மேடம்? கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் கரெக்டா லிஸ்ட் பண்ணிருக்கேன் மேடம். நீங்க அனுப்பின ஒரு போட்டோல ஜென்ஸ் கட்டுற ஒரு வாட்சோட ஸ்ட்ராப் அருந்து விழுந்திருக்கு. ஆனா அது லிஸ்ட்ல இல்லையே, மிஸ் ஆயிருக்கு. சாரி மேடம், கலெக்ட் பண்ண திங்ஸ்ல வாட்ச் ஸ்ட்ராப் இல்ல மேடம். அப்ப அந்த வாட்ச் ஸ்ட்ராப் அங்கதான் இருக்கும். நீங்க உடனே அந்த இடத்துக்கு போய் அதை பாதுகாப்பா எடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே மேடம்.